ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஒரு 2 to 3 டேஸாக கரெக்டாக மினி வாக் போடலாம். கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுனால நடுவில் மினி வாக்ஸ் போட முடியல. இனி வந்து சேனலில் ரெகுலராக மினி வாக் வந்துடும். நீங்களும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு, ஹஸ்பண்ட்க்கு வந்து கொக்கும்பரம் எக்கு தான். எனக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்னால மார்னிங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதனால் மார்னிங்கே வேக்கப் ஆகிட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வேலைலாம் முடிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு எக் ஃப்ரையும் ஒரு வெஜிடபிள் கிரேவி மாதிரி வச்சுட்டேன். இன்றைக்கி சிக்கன் வேணாம் சொன்னதுனால சிக்கனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் வேணும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நேற்று என்னோடய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரினால என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு சுகர் கிளைடர் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அதுவும் நான் இதோட வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், இட்ஸ் ஸோ க்யூட். இது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன நேம் வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் நேம் இட் அப்படின்னு நான் யோசித்தேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் லைக் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக, ஒரு பவுச்சுக்குள்ளே கூட போய் தூங்கிடுது, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நேற்று தான் வாங்கினேன், பட் கூட அது நல்லாவே அட்டாச்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கு சர்லாக்கு, இந்த எக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் அது சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஹேண்ட் ஃபீடிங் தான், அதுக்கு இன்னும் கரெக்டாக சாப்பிட தெரியலை. உங்களுக்கு இல்லை அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனை எப்படி ஊட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நான் அந்த மெத்தடும் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் அது சாப்பிட தான் கொஞ்சம் கஷ்டப்படுது. உங்களுக்கு அதோட எப்படி ஹேண்ட் ஃபீட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வே இருக்குது அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது ஒரு பவுச்சுக்குள்ளே போய் அதே தூங்கிடுது. ஆக்சுவலி அது பவுச் அதோட பவுச்சே கிடையாது, ஒரு டவலில் வர போ. அது எடுத்து வச்சா அதுவே அழகாக ஒரு ஹோல்ஸ்குள்ளே போய்ட்டு அதே உட்காந்துருச்சு. ஸோ டைம் பாஸ் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பெட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பெட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ தட் வில் நோ வாட் பெட்ஸ் வி ஹாவ். அப்புறம் ஈவினிங்காக வந்து சேனலில் வந்து கடாய் பன்னீர் ரெசிபி வரும் லாங் வீடியோவில், அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கதை இங்கே முடியுது. இன்னொரு vlogல நாளைக்கு பார்க்கலாம். Until then, Tata Baba from Zareen. Subscribe my channel.